ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் இன்னைக்கு நல்லபடியாக சிறப்பாக நடந்தே தீரும். இந்த சீரடி சாய்பாபா உத்தரவிட்டேன்னா ஒருபோதும் அதற்கு மாறாக எதுவும் நடக்காதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்க துன்ப துயரங்களையெல்லாம் கழுவி விட்டு, உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் இறக்கி விட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே வந்திருக்கேன். இனிமே உன் மனசுல நீ புது ஒளியால ஜொலிக்க போகிறாய். உன் கடந்த காலமும் கஷ்ட காலமும் கரைஞ்சு காணாம போய் உனக்கான இன்ப காலம் எதிர்காலமாக உருவாக போகுது. உனக்காகவே ஒரு புது வாழ்க்கையை நான் கொடுக்க வந்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு மனசு சுத்தமான பிள்ளைன்னு எனக்கு தெரியும். உன் நல்ல மனசுக்காகவே உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் நீ மட்டும் சரியா இருந்தா பத்தாது, உன்னை சார்ந்த மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் சரியா இருந்தாதான் அதன் மூலமாக உன் வாழ்க்கை நீ நினைச்சது போல இருக்கும். ஏன்னா நீ சேரக்கூடிய மனிதர்கள், அதாவது நீ பழகக்கூடிய மனிதர்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. தவறான மனிதர்களோட கெட்ட மனிதர்களோட நீ இருக்கும்போது உன்னுடைய அமைதியும் உன் நிம்மதியும் உன் வாழ்க்கையில வளர்ச்சியும் அழிஞ்சு போயிடும். நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிட்டினா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அவங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நீயும் அமைதியா வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முன்னேற முடியும் அல்லவா? உன்னை மதிக்கும் மனிதர்களை சுற்றி உன் கூட வச்சுக்கோ. அப்போதே உன் வாழ்க்கை நிச்சயமா மாற ஆரம்பிச்சிடும். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய, நல்லதை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, நல்ல விதமாகவே சிந்திக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு. எந்த விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ தள்ளி வச்சினா இன்னைக்கே வேற யாராவது அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. எந்த விஷயத்தையும் நாளைக்கு பண்ணலாம், பிறகு பார்க்கலாம், இப்போ ஓய்வெடுத்துக்கலாம்னு நீ ஒருபோதும் நினைக்காம அன்னன்னைக்கு உன் மனசில் தோணுகிற நல்ல விஷயங்களை எல்லாம் அன்னைக்கே சிறப்பாக செஞ்சு முடு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். கண்டிப்பாக நீ நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல விதத்தில் வாழும்போது நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், முன்னேறணும்னு நினச்சினா தேவையற்ற சில விஷயங்களை மனசுக்குள்ளேருந்து தூக்கி போட்டுடு. வாழ்க்கைனா சில பல கஷ்டங்களும் காயங்களும் தோல்விகளும் மற்றவங்க உன்னை நோக்கி பேசின வார்த்தைகளும் இருக்க தான் செய்யும். அதையே உட்கார்ந்து யோசிச்சு அழுதுகிட்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. முதல்ல உன் மனசில் இருக்க காயங்களையும், அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் தோல்விகளையும், உன்னை இழிவாய் பேசின வார்த்தைகளையும், மட்டம் தட்டி பேசின வார்த்தைகளையும் உன் மனசுக்குள்ளேருந்து தூக்கி போட்டுடு. ஏன்னா இதையே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா அது உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடையாக மாறிடும். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இந்த சாயப்பா ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. கடந்ததை விட்டுட்டு இப்போது இந்த நிகழ்காலத்தில் உன் மனசை லேசாக ஆக்கிக்கோ. நிச்சயமாக எந்த அளவுக்கு நீ மனசை லேசாக்கிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் உயரமாக பறக்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்ன நடந்தாலும் நீ பயப்படாமல் தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வை. நம்பிக்கையோடு நீ நடந்து போகும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுத்துருவேன். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் நன்மைகளை தரப்போகிறேன். யாராவது உன்னை இகழ்ந்து பேசினாலோ, ஏளனமாக பேசி கேலி செஞ்சாலோ, அல்லது உன்கிட்ட வாதாடினாலோ அவங்கக்கிட்ட நீயும் பதிலுக்கு வாதாடவோ சண்டை போடவோ வேண்டாம். அதுக்கு பதிலாக அமைதியாக இரு. உன் வெற்றியே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கட்டும். சரியான நேரம் வரும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். நீ செய்யும் செயல்களிலெல்லாம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தையும் நான் உருவாக்கி தந்துடுறேன். நீ அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேர்ந்துடும். இந்த சாயப்பாவின் அருளால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் நீ எதிர்கொள்ளும் மனிதர்களும் எல்லாரும் உன்னை பலமாக்குவதற்காகவே வந்தவங்க தான். அதனால் என்ன பிரச்சனை உனக்கு வந்தாலும்
எதிரிகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவங்கள நீயே தனியாக சமாளிக்க யோசனை செய். நீ யோசித்து எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் நானும் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகளை தகர்த்து தூள் தூளாக நொறுக்கிடுவேன் என் செல்லமே. யார்கிட்ட நீ எப்படி பேசுகிற, யாருக்கு நீ எப்படி பதிலடி கொடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். யார்கிட்டையும் நீ கோபப்பட்டு பதில் பேசாதே. அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நீ சொல்ல வந்ததை நறுக்குன்னு சொல்லிடு. உன் மனசு கோபப்படாத அளவுக்கு உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வா. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. நீ செய்கிற செயல்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலும் இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி உன் வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் தான் பூக்கும். ஒரு பூ 9 மணிக்கு மலர்ந்துச்சுன்னா இன்னொரு பூ 10 மணிக்கு மலரும், இன்னொன்று 10:30, 10:20 எப்போ வேணால் மலரும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் எந்த நேரத்தில் எந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு நான் திட்டமிட்டு எழுதி வச்சிருக்கணும், அதன்படி தான் எல்லாமே நடக்கும். ரோஜா அதுக்குரிய நேரத்தில் வேகமாக பூக்கும், ஆனால் தாமரை தனக்குரிய நேரத்தில் மெதுவாக அழகாகவே மலரும். அதே போல தான் உனக்கான நேரம் வரும்போது நீயும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை சந்திப்பாய் என் செல்லமே. இந்த சாயப்பா சரியான நேரம் வரும்போது உன்னை உயர்த்தி நீ செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றியை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் சரிதான்னு உனக்கே தோணுகிறது தானே? எல்லார் வாழ்க்கையிலையும் எப்போதும் எல்லாரும் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கவும் மாட்டாங்க, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கவும் மாட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கஷ்டம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். அதே போல தான் இத்தனை நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். மனிதர்கள் யார் வேணா எப்படி வேணா அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா எப்போதும் நான் தான் உனக்கு வந்து உதவி செய்வேனே ஒழிய உன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். உனக்கு இருக்கிற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. உன் சக்தியை உனக்கு ஆதரவாக வேலை செய்யவே. தேவையான இடத்துல தைரியமாக இல்லை முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கோ. இல்லைன்னு சொல்கிறது தெரியாது, முடியாதுன்னு சொல்கிறது ஒன்றும் பலவீனம் கிடையாது என் செல்லமே. எல்லாத்தையும் நான் செய்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாம். முடியாது இல்லைங்கிற சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ உன்னை மதிச்சாதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். உன்னை நீ உன் மனசுக்குள்ளே தாழ்வாக நினச்சினா அது எப்படி இந்த உலகத்துக்கு தெரியாமல் போகும்னு நினைக்கிற? எப்போதும் உன்னை உயர்வாக நினை. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்கிறாங்கிறத பாரு. எப்போதும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே அது கண்டிப்பாக உனக்கான பல பலன்களை கொடுக்கும். கடலின் மீது புயல் வந்தாலும் கடலின் ஆழத்தில் எப்போதுமே அமைதியாகவே இருக்கும். கடலுக்கு மேலே அலைகள் எவ்வளவுதான் ஆர்ப்பரித்தாலும் கடலுக்கு உள்ள எப்போதும் அமைதியாகவே ஆழமெல்லாம் அமைதியாகவே இருக்கு. அந்த கடலின் ஆழத்தை, அந்த அமைதியை யாராலும் நிலை குலைக்க முடியாது. அதே போல தான் உன்னை சுற்றி வெளியில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் உன் மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு அமைதி இருக்கும்படி பார்த்துக்கோ. அமைதிதான் உனக்கான சக்தி. எவ்வளவு அவசரமான நேரத்திலும் கூட நீ அமைதியாக நிதானமாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. ஒரு பலூனு நல்லா உயரமாக பறக்கணும்னா அதனுடைய எடையை குறைக்கணும் தானே. எடை குறைவாக இருக்கிற பலூன் தானே உயரமாக பறக்கும். அதே போல தான் ஒரு சிறு காகிதமோ எதுவாக இருந்தாலும் எடை குறையாக இருந்தால் தான் மேலே பறக்க முடியும். நீயும் மனசை லேசாக வச்சுக்கிட்டினாதான், உன் மனசில் தேவையில்லாத குப்பைகளையெல்லாம் சுமக்காமல் இருந்தாதான் உன்னால் மேலே மேலே உயர்ந்து வெற்றியை பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும். எப்போதும் நடந்து முடித்த விஷயங்களே யோசிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனசை பாரமாக அல்லவா மாற்றிடும். ஓடிக்கிட்டு இருக்க ரயிலை தள்ளணுன்ற அவசியமே இல்லை. நீ ஓடிக்கிட்டு இருக்க ரயில், அதில் தேவையில்லாமல் இந்த கடந்த கால கவலைகளை போட்டு தள்ள வேண்டாம். மனசை அதன் போக்கில் அப்படியே விட்டுடு. நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் உன் மனசில் யோசி. உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து உனக்கு ஒரு புது சக்தியை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீ உயரத்தான் போகிறாய். நீ எதை இழந்திருந்தாலும்
அதை விட பெருசாக நான் உனக்கு தர தயாராக இருக்கேன். கீழே விழுந்துட்டோமே நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் உயர்வை உண்டாக்குவேன். உன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக போக விட மாட்டேன். இப்போது நீ மனசுடைஞ்சு போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தர இந்த சாயப்பாய் இருக்கிறேன் அல்லவா? நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. உன் மனக்குழப்பமும் வருத்தமும் எதுவாக இருந்தாலும் அதை நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்த உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பாய் இருக்கேன் அல்லவா? உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன். என் அருளால் உன்னை உயர்த்தி உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.